ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கொடுக்காத அதிர்ஷ்டத்தை என் அன்பு பிள்ளையான என் மனசுக்கு பிடிச்ச பிரியமான பிள்ளையாகி உனக்கு கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா இப்பொழுது இந்த இரவு நேரத்தில் வந்திருக்கேன். இரவோடு இரவாக உனக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு முடிச்சுட்டு நாளைக்கு உனக்கான விஷயத்தில் நீ பெருமிதம் கொள்ளும் அளவுக்கும் பெருமகிழ்ச்சி கொள்ளும் அளவுக்கும் உன்னை வெற்றிகரமாக உயர்த்தி காட்டுறேன் என் செல்லமே. உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு இனி வாழ்க்கையில் எதை எப்போ எப்படி செய்யணுங்கிற தெளிவை உனக்குள்ளே வர வச்சுக்கோ. எப்போதும் எதை எப்படி செய்யணுங்கிறது மட்டும் புத்திசாலித்தனம் இல்லை, எதை எப்போ எப்படி செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கதும் புத்திசாலித்தனத்துக்கு அடையாளம்தான். எல்லா இடங்களிலும் எல்லார்கிட்டையும் போய் எப்பவும் ஒரே மாதிரி பேசுகிறதோ ஒரே மாதிரி நீ நினைக்கிறத சொல்கிறதோ வேண்டாம். யார்கிட்ட எந்த அளவுக்கு பேசணும், எதை பேசக்கூடாது, எந்த அளவுக்கு உரிமை எடுத்து பழகணும், எந்த விஷயத்தில் உரிமை எடுத்துக்க கூடாதுங்கிறதையும் நீ தெளிவாக புரிஞ்சு நடந்துக்கோ. தலையில் அதிகமாக பாரம் வச்சு நடப்பவங்களை விட மனசுக்குள்ளே அதிகமாக பாரம் வச்சு நடைபிணமாக வாழும் மனிதர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நீயும் உன் தலைமையில் ஒரு நாளும் பாரத்தை சுமக்கலை, ஆனால் மனசுக்குள்ளே நிறைய கஷ்டங்களையும் வருத்தங்களையும் போட்டு பாரமாக சுமந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாய் அல்லவா? இந்த வராகி அம்மா இப்போது உனக்கு வாக்கு கொடுக்குறேன். எந்த விஷயம் உனக்கு மன அழுத்தத்தையும் மன வருத்தத்தையும் கொடுத்து உன்னை பாடாப்படுத்துதோ அது அத்தனையும் இன்று இரவோடு இரவாக சரி செஞ்சு நாளைக்கு உனக்கான நல்விடியலை உனக்கான வெளிச்சத்தை நான் கொடுக்க போகிறேன். உன்னை புரிஞ்சுக்காத, உன்னை பற்றி சரியாக தெரியாத எந்த ஒரு மனிதர்களும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்ற முடியாது. அதனால தான் உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த வராகி அம்மா உன்னையும் உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான அதிர்ஷ்டத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வந்திருக்கேன். அமைதியாக இருக்கிற உன்னை பார்த்து உனக்கு எதுவும் தெரியாதுன்னு இந்த உலகம் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நீ எதுக்கும் பயந்துக்கிட்ட அமைதியாக இல்லை, எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு தான் தயாராகிட்டு இருக்கன்னு எனக்கு தான் தெரியும். எதையும் அனுசரித்து போகக்கூடிய எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் அமைதியாக சமாளிக்கக்கூடிய புத்திசாலித்தனமும் திறமையும் கொண்ட உனக்கு உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கவும் உனக்கு நல்லது செய்யவும் இந்த வராகி அம்மா தயாராக இருக்கேன். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் கபடி வீரனர் போல தான் வாழ்கிறாங்க. அடுத்தவங்க காலை வாரி விட்டுட்டு தான் ஜெயிச்சிடணுன்ற அந்த எண்ணத்தோட அடுத்தவன் காலை எப்போ வரலாம் நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சுயநல பூமியில் யார் காலையும் வாரி விடாமலே நீ உனக்கான செயல்களை சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிச்சிடு என் செல்லமே. அடுத்தவன் காலை வாரி விட்டுட்டு தன்னுடைய எல்லைக்கோட்டை வந்து விட்டு தனக்கான வெற்றியை பெற்று வாழும் பிள்ளையாக நீ இருக்காதே. வாழ்க்கைங்கிற பயணத்தில் நாள்தோறும் ஒரு அனுபவம் உனக்கு கிடைக்கும். ஒவ்வொரு அனுபவத்தையும் தக்க வச்சுக்கிட்டு நுணுக்கத்தோட வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழும்போது அது கண்டிப்பாக உன் வெற்றிக்கான வழிகளை காட்டும். தேவையான இடத்துல விட்டு கொடுப்பவனும் தவறை தட்டி கேட்பவர்களும் தான் உண்மையான நண்பனாக இருக்க முடியும். அப்படி உன் கூட இருக்கிறவங்க உன் தவறை தட்டி கொடுப்பவர்களாக மட்டும் இருந்துடாம நீ தப்பு செஞ்சால் சுட்டி காட்டுறவங்களாகவும் இருக்கும்படி பார்த்துக்கோ. கிடைக்கிற சந்தர்ப்பத்தையும் உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளையும் நீ ஒருபோதும் கைவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உனக்கு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அதை உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வெற்றிகரமாக வாழ தயாராகு. அடுத்தவங்க மேலே கோபப்பட்டு நீ மனக்கசப்பை சேர்த்து வச்சுக்கிறத விட கோபத்தை கொட்டிட்டினா கூட உனக்கு எவ்வளவோ நிம்மதியாக இருக்கும் அல்லவா? தேக்கி வைக்கப்படும் மனக்கசப்பை விட அடுத்தவனை பழிவாங்கணுன்ற அந்த எண்ணத்தை விட கோபத்தை கொட்டி தீர்த்துட்டா அதன் விஷத்தன்மை குறைவுதான். ஒரு கார் இருந்தால் ஆடம்பரமாக வாழலாம், ஒரு மிதிவண்டி இருந்தால் ஆரோக்கியமாக வாழலாம். இப்போ யோசிச்சுப்பாரு, நீ வாங்க வேண்டிய பொருட்களில் எது அவசியம் எது அனாவசியங்கிறத தெளிவாக யோசித்து வாங்க பழகு. அடுத்தவனை பொய் சொல்லி ஏமாத்துனா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் அந்த உண்மையை அதாவது அவங்கக்கிட்ட உண்மைன்னு சொன்ன அந்த பொய்யை நீ சரியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு செயல்படணும். ஆனால் ஏமாற்றுபவர்களுக்கு மறதி அதிகமாக இருக்கவே கூடாது. ஏன்னா ஒரு முறை நீ பொய் சொன்னினா ஒவ்வொரு முறையும் அந்த பொய்யை காப்பாற்றணும் அல்லவா? அதனால தான் கஷ்டப்பட்டு பொய் சொல்லிட்டு அந்த பொய்யை காப்பாற்றுறதுக்காக ஒவ்வொரு முறையும் பயந்துக்கிட்டே இருக்கிறத விட எல்லா இடங்களிலும் நேர்மையாக உண்மையை பேசக்கூடிய பிள்ளையாக இருன்னு சொல்கிறேன். படிப்படியாக நீ ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிற அனுபவங்கள் எல்லாம்
உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது கெட்டது, நல்லவங்க கெட்டவங்கன்ற எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும். உன் வாழ்வில் கிடைக்கும் அனுபவங்களை நீ சரியாக புரிஞ்சு வச்சுக்கோ, பிடிச்சி வச்சுக்கோ. மனிதர்களிடம் முகம் பார்த்து பழகுவதை விட அவங்க மனசை பார்த்து பழகிற உறவு தான் எப்போதும் நிலச்சிருக்கும். உன்கிட்ட இருக்க முகத்தை பார்த்தோ, உன்கிட்ட இருக்க காசு பணத்தை பார்த்தோ உன்னை தேடி வரும் மனிதர்களை நீ நம்பாதே. உன் நல்ல மனசுக்காக யார் உன்கிட்ட வந்து பேசுகிறாங்களோ அவங்கள எப்போதும் உன் கூட வச்சுக்கோ என் செல்லமே. நீ கடந்து வந்த ஒவ்வொரு பாதையும், நீ வாழ்க்கையை வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் உனக்கு சிறப்பான அனுபவங்கள்ன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு நீ வாழ்க்கையை நல்லபடியாக வாழ முடியும். இந்த உலகத்திலேயே மனிதன் அதிகமாக நேசிக்கக்கூடியது அமைதியும் நிம்மதியும் தான். ஆனால் எல்லாரும் நேசிக்கிறாங்களே தவிர எல்லாருக்கும் அமைதியாக இருக்கா, வாழ்க்கை நிம்மதி கிடைக்குதானா? அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். நீ செய்யும் செயல்களை பொறுத்து தான் உன் வாழ்க்கை மன அமைதியுடையதாக நிம்மதியுடையதாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு செயல்களையும் கவனமாக செய்ய பழகு. அன்புதான் உன் பலவீனம்னா இந்த உலகத்திலே நீ மிகச்சிறந்த பலசாலின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அன்பு வைக்கிறவங்க யாரையும் நான் தோற்று போக அனுமதிக்க மாட்டேன். எல்லார் மீதும் அன்பு வச்சு பாசம் வச்சு எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய உன்னை நான் கண்டிப்பாக நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. எல்லாருக்குமே நாளைக்குன்னு ஒரு நாள் வருதுனாலே அவங்க வாழ்க்கையை வாழக்கூடிய இரண்டாவது வாய்ப்பு தான் அது. இன்னைக்கின்ற நாள் இன்று இரவோடு முடிஞ்சு போச்சு. தூங்குறவங்க எல்லாம் மறுநாள் காலையில் கண் முழிக்கிறாங்கனாலே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படி தான் நாளைக்கு நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பாக கொடுக்க போகிறேன். இது நாள் வரைக்கும் நடக்காததையும் உனக்கு தவறி போன விஷயங்களையும் நாளைக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழும்படி நான் செய்கிறேன். வாழ்க்கையில் உன்னை வெறுப்பவர்கள் யாரையும் நீ தேடி போகாதே. அதே போல் உன்னை விரும்புபவர்கள் யாரையும் நீ யார்கிட்டையும் விட்டு கொடுக்காதே. உன்னை விரும்பக்கூடிய, உன்னை நேசிக்கக்கூடிய, உன் மேலே அன்பு காட்டக்கூடிய எந்த மனிதர்களையும் நீ எந்த சூழலிலும் கைவிடக்கூடாது. உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நீ சரியாக பயன்படுத்திக்கிட்டு உன் வாழ்க்கையை அதன் மூலமாக மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்ய செல்லமே. வாழ்க்கை இப்படி வாழலாம் அப்படி வாழலாம்னு நீ என்னதான் கணக்கு போட்டு வச்சாலும் கூட வாழ்க்கை அது பாட்டுக்கு ஒரு கணக்கை போட்டு அதை உன் கையில் கொடுத்துரும். அப்போது தான் உனக்கு ஒரு விஷயம் புரிய வரும், இந்த கடவுளையும் இயற்கையும் நம்மால் ஜெயிக்க முடியாதுன்னு. நீ நினைக்கிறது ஒன்றாவும் நடக்கிறது இன்னொன்றாவும் இருக்கிறதுக்கு காரணம் புரியுதா? நீ நினைக்கிறது உனக்கு நல்லதாக இருக்கும் நீ நினைக்கிற, ஆனால் எது நடந்தால் உனக்கு நல்லதோ அதை தான் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். ஏன் கணக்கு ஒருபோதும் தப்பி போகாது. நீ எப்போதும் உனக்கு கிடைக்காததையே வேண்டிக்கிட்டு நிற்காத. உனக்கு எது கிடைக்கணுமோ, எது உனக்கு நடக்கணுமோ அதை நல்லபடியாக இந்த வராகியமாக நடத்தி கொடுப்பேன். உனக்கு கிடைச்சதை விட்டு நீ விலகி நிற்காதேன்னு செல்லவே. உனக்கு எது சரியோ, எது சந்தோஷத்தை தருமோ அதுதான் இந்த வராகியமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீ நல்ல வழியில் போகும்போது, நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கும்போது யார் உனக்கு எதிராக எதுவும் செய்ய இந்த வராகியமாக விட்டுட மாட்டேன். நானும் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக இருந்து எந்த பழியும் பாவமும் யார் மூலமாகவும் உன்னை வந்து சேராமல் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி கொடிகட்டி பறக்கும்படி செய்வேன். தேவையில்லாத வார்த்தைகளை உளறி கொட்டி அடுத்தவங்க உள்ளத்தை காயப்படுத்தாதே. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பேசு. அவசரப்பட்டோ பதட்டப்பட்டோ எந்த விஷயத்திலும் அவசரமாக வார்த்தைகளை பேசிட வேண்டாம். எல்லாருக்கும் உதவக்கூடிய நல்ல மனசு உனக்குள்ளே இருந்தா உனக்கான உதவிகள் தானாகவே உன்னை தேடி வரும் என் தங்கமே. நான் எல்லாருக்கும் எப்படி கஷ்டத்தை கொடுக்குறேனோ அதே போல் அதை தாண்டி வருவதற்குரிய ஆறுதலையும் மன தைரியத்தையும் கூட கொடுப்பேன். உனக்கான ஆறுதலாகவும் உனக்கான தைரியமாகவும் இந்த வராகியமாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் முயற்சி செய்ய தயங்காதே. காலம் மாறும், என் வாழ்க்கை நல்லா இருக்குன்ற நம்பிக்கையோட காத்திருக்கும் உனக்கு முயற்சிகள் செய்யாமல் எதுவும் மாறாதுன்ற உண்மை புரியட்டும். எந்த அளவுக்கு உனக்கான முயற்சிகளை நீ அதிகமாக செய்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை இந்த வராகியமாக நான் கொடுப்பேன். நல்லவங்க கெட்டவங்கன்றது வெளியே பார்க்குற உருவத்தில் இல்லை, அவங்க உள்ளத்தில் தான் இருக்குது. நல்ல மனசு உள்ளவங்க யார், கெட்ட மனம் கொண்டவர்கள் யாருங்கிறத அவங்கள்ட்ட பேசி பழகி அவங்க செயல்கள் மூலமாக
நீ புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலையும் சில தப்பும் தவறும் குறைகளும் இருக்க தான் செய்யும். உன் தவறுகளை நிறைவாக மாற்றிக்கிட்டு உன் புத்திசாலித்தனத்தின் மூலமாக வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான உனக்கான திறமைகளை அதிகப்படுத்திக்கோ. உன் மதி கொண்டு உன் வாழ்க்கையை வாழ்வதில்தான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் வந்து சேரும். உன் புத்திசாலித்தனத்தாலும் திறமையாலும் நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. இந்த உலகத்தில் இதுதான் அழகுன்னு எதையும் சொல்ல முடியாது. நீ அழகா இல்லைன்னு சொன்ன ஒரு உடையை இன்னொருத்தவங்க ரொம்ப அழகா இருக்குன்னு தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு போய் போடுறத பார்க்குறதானே, அவ்வளவுதான் ரகசியம். இந்த உலகத்தில் எது அழகு எது அழகு இல்லைங்கிறது பார்ப்பவர்களையும் ரசிப்பவர்களையும் கண்களை பொறுத்தே மாறுபடுதே தவிர எதுவுமே இங்கே அழகானதும் கிடையாது, எதுவுமே இங்கே அசிங்கமானதும் கிடையாது. எல்லாவற்றிலும் நிறைய அழகு இருக்குது, எல்லாவற்றிலும் ரசனைக்குரிய விஷயங்கள் இருக்குது. நீ தான் அனைத்தையும் நேசிக்கவும் ரசிக்கவும் கற்றுக்கணும். யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கணும்னா, நீயும் காயப்படாமல் இருக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையும் அதிகமாக பேசாமல் எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்ற அந்த நலம் விசாரிப்பதோட பேச்சை நிறுத்திக்கிறது தான் உனக்கு நல்லது என் தங்கமே. நீ நல்லது தான் நினச்சி பேசுவ, நல்லதை தான் யதார்த்தமாக சொல்லுவ. ஆனால் அதை கேட்குறவங்க மனசு காயப்படலாம், அல்லது நீ தப்பாக பேசிட்டேன்னு உன்னை பற்றி தப்பான புரிதலோட உன்னை பற்றி தப்பாக நினைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீ அளவோடு பேசினா, நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன், சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டு முடிச்சின்னா அங்கே எந்த பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பு இருக்காது. எப்போதுமே மனிதர்களுடைய மனசு வித்தியாசமாக தான் இருக்குது. எதை நான் கொடுக்குறேனோ கிடைச்சதை வச்சு மன நிறைவே அடைய மாட்டீங்க. எது கிடைக்கலையோ அதையே நினச்சி ஏங்கி தவிக்கிறீங்க. நான் கொடுக்கறது உங்கள் நல்லதுக்கு தான்னும் நான் கொடுக்காததும் உங்கள் நன்மைக்காக தான்றதையும் நீங்கள் எப்போ புரிஞ்சுக்க போகிறீங்க? கஷ்டங்கள் நிறைஞ்ச உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷங்களான நல்ல அனுபவங்களை கொடுப்பதற்காக இந்த வராகியமாக காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு வாழ்க்கையை பக்குவத்தோட வாழ தயாராகு. இன்பம் துன்பம் எது வந்தாலும் அதை சமமாக பார்க்கக்கூடிய பக்குவத்தை நீ உனக்குள்ளே வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை அழகானதாக மாறி போயிடும். எந்த விஷயத்தையும் என்னால் செய்ய முடியுன்ற அந்த முடிவை மட்டும் நீ எடு. மற்றதையெல்லாம் உன் மூளையும் உடம்பும் பார்த்துக்கும். நீ முடியுன்ற நம்பிக்கையோட எந்த செயலில் களத்தில் இறங்கினாலும் உன் மூளை அதற்கான விஷயங்களை யோசிச்சிரும், உன் உடம்பு அதற்கான செயல்களை செஞ்சிடும். அப்புறம் என்ன, அந்த செயலுக்கான வெற்றியை இந்த வராகியமாக நான் கொடுத்துருவேன். நம்பிக்கையோட யார் என்ன முயற்சி செஞ்சாலும் அதை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன் என் செல்லமே. மனித வாழ்க்கையில் இளமை காலம் முழுவதையும் கனவு கண்டே கழிச்சிடுறீங்க. அப்புறம் முதுமை காலம் முழுவதும் இளமையில் வாழ்ந்த விஷயங்களை நினச்சிக்கிட்டே பொழுத போக்கிடுறீங்க. வாழ்க்கை இவ்வளவுதான் கிடையாது. இளமையில் கனவு காண்பதோடு நிறுத்திடாம அந்த கனவை நனவாக்குவதற்கான வேலைகளை செஞ்சு வெற்றியை பெற்று முதுமையை ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதாக நீ வாழணும் என் செல்லமே. எந்த விஷயத்திலும் நீயே அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு அதுக்குள்ளேயே முடங்கிக்கிட்டு அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டும் இருக்காத. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி நின்று அதை வேடிக்கை பார்க்க பழகிட்டினா வாழ்க்கையே அதற்கான முடிவை அதற்கான தீர்வை உனக்கு நிச்சயமாக உன் கண்களில் காட்டும். எல்லா விஷயத்துக்குள்ளும் நீ மூழ்கிக்கிட்டு அதை தீர்க்க முடியாது சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி புலம்பாதே. எல்லுமே கண்ணுக்கு பக்கத்தில் வச்சினா பெருசாக தான் தெரியும். கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கும்போது இந்த உலகத்தை விட அது ரொம்ப சிறுசுங்கிறதையும் அதை எப்படி சமாளிக்கணும் என்ன செய்யணுங்கிறதும் உனக்கு தெளிவாக புரிய வரும். நீ சேர்த்து வைக்கிற புண்ணியம் உன்னோட முடிஞ்சிடாது, அது உன்னுடைய வாரிசுகளையும் சேர்த்தே வளப்படுத்தும். நீ சேர்த்து வைக்கிற பணமும் எப்படி சொத்துக்களாக அவங்களுக்கு போய் சேருதோ அதே போல தான் நீ சேர்த்து வைக்கிற புண்ணியம் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு கூடவே வருங்கிறத நீ மறந்துடாத.